ஹலோ வியூவர்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிறது எல்லாருமே விருப்பப்படக்கூடிய விஷயங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்றைக்கி ஈக்குவலாக பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐலைனர், மஸ்காரா, ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீம், ஃபவுண்டேஷன் அப்படி இப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே கெமிக்கல்ஸ் அப்படின்னு இல்லைனாலும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது உங்கள் ஸ்கின்னுக்கு அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் ஒரு நேச்சுரலான பியூட்டி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி ஒரு பவுடர் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பவுடர். பட் இது உண்மையாலுமே சூப்பரான பியூட்டி டிப்ஸுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாதுளம்பழம் உண்மையாலுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. நல்ல ரத்த ஊறுன்னு நிறையா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. பட் மாதுளம்பழ தோலை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறோம். பட் மாதுளம்பழ தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அதே மாதிரி ஆரஞ்சோட தோலும் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. அதில் இருக்கிற நிறையா மினரல்ஸ், விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து பாதுகாத்து உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக எங்கே வச்சுருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி ஆரஞ்சு தோலையும் மாதுளம்பழம் தோலையும் ஜஸ்ட் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு உங்கள் கிச்சனில் ஓரமாக நிழலில் ஒரு பக்கமாக வச்சுருங்க. ஒரு 15-20 நாளில் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக காஞ்சிருங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி பவுடர் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இதுதான் மாதுளம்பழம் ஆரஞ்சு இதை அரைச்ச பவுடர். பட் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆரஞ்சு தோல் பவுடர், மாதுளம்பழம் தோல் பவுடர் இருக்குது. பட் இதில் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்களா, ஒரிஜினல் பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அண்ட் பிங்க் கலரில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தவறான ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை மேலும் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஒரிஜினலாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஆரஞ்சு தோலையும் மாதுளம்பழம் தோலையும் காய வச்சு அதில் கிடைக்கிற பவுடர் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இது உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது அக்னி, பிம்பிள்ஸ், ஸ்கேர்ஸ், டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகுது. இது கூடவே நீங்கள் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி நீம் பவுடரில் நீமை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுலேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட், மஞ்சள், கற்றாழை, தயிர், தேன் இந்த மாதிரி பலவிதமான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் முகத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் நான் மாதுளம்பழ தோலையும் ஆரஞ்சு தோலையும் வச்சு தயாரித்த ஃபேஸ் பவுடர். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.